கரூர் வேலுச்சாமிபுரம் இந்த பகுதியில்தான் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது ஒரு கலவர பூமியைப் போல அந்த பகுதி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. 39 உயிர்களை பலிவாங்கியதனுடைய சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வேலுச்சாமிபுரம் பகுதியினுடைய தற்போதைய நிலை என்ன? பாலா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 39 உயிர்களை பலிவாங்கிய இடம், இந்த இடத்துல தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அந்த பார்க்கலாம், இந்த இடம் முழுவதுமாகவே அந்த செருப்பின் குவியல்களாகவும் குப்பை மேடு காட்சிகளாகவும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம கரெக்டாக இந்த சம்பவம் நடந்தபோது நானும் ஒளிப்பதிவாளரும் இந்த மாடியில் தான் இருந்தோம். நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். இந்த மாடியில் இருந்து நம்ம கீழே பார்க்கிறது இந்த நடந்த காட்சிகளை நம்ம தத்ரூபமாக அந்த காட்சியை எடுத்திருந்தோம். அந்த காட்சியும் நீங்கள் நம்ம ஒளிபரப்பு பண்ணுவாங்க, அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் இருந்தது. விஜயினுடைய வாகனம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் இரண்டு பக்கமுமே, வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமுமே மக்கள் திணறக்கூடிய காட்சிகள் அந்த காட்சியில் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீத்து கொட்டாய் மேலே நிறைய இளைஞர்கள் ஏடி ஓடும் காட்சிகள்லாம் பதிவாயிருக்கும். அந்த கீத்து கொட்டாய் இதுதான், இந்த நீங்கள் பார்க்கலாம். அந்த இது மேலே ஏறும்போது தான் நிறைய சரிவு ஏற்படுது. இது மேலே முழுவதுமாகவே இந்த மேற்கூரையின் மீது இளைஞர்கள் ஏராளமானவர் நின்று இருக்காங்க. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இதனுடைய காட்சிகள் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. வாகனம் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு திணறல் ஏற்படுது. வலதுபுறமும் இடதுபுறமும் கூட்டம் சரிவு ஏற்படுகிறது. சரிவு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 500 பேருக்கு மேல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த வண்டி நிக்குது பாத்தீங்களா, அந்த வண்டிக்கு கீழே இருந்து கூட சடலங்கள் எடுக்கப்பட்டது. இங்க முதலாக இறந்து போன ஆட்டோ ஓட்டுநருடைய சடலம் பாத்தீங்கன்னா இந்த வாகனத்திற்கு அடியே இருந்து தான் எடுக்கப்பட்டது. சுமார் இங்க இடத்துல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா 20 பேருடைய சடலங்கள் எடுக்கப்பட்டது. இதற்கு நேர் எதிரே இந்த இடத்துல இதுதான் விஜய் பிரச்சாரம் பண்ண இடம். பாத்தீங்கன்னா நான் நிக்கக்கூடிய இடம் நீங்க பார்க்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய வாகனம் நின்ன இடம். இந்த இடம் சரிவு. அது இடம் பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். பேருந்துக்கு மிக அருகில் இருந்த இந்த பகுதியில தான் இந்த சரிவு ஏற்பட்டது. அதே போன்று வலது பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கலாம், இடது பக்கம் இந்த பஸ் எங்க நின்னுச்சோ எங்க வந்ததோ அதே போன்ற மற்றொரு பக்கமும் மக்கள் சரிவு ஏற்பட்டது. இந்த மக்கள் சரிவுல இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்டோர் இறந்து அவர்களுடைய சடலமும் எடுக்கப்பட்டது. அந்த இடமும் தற்போது போலீசார் இந்த விசாரணைக்காக அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தற்போது அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுடைய காட்சிகள் நம்மளுடைய நியூஸ் 18 தொலைக்காட்சியில நீங்க பார்க்கலாம். விஜயனுடைய வாகனம் பஸ் வரும்போது இரண்டு பக்கம், வலது பக்கமும் இடது பக்கமும் கூட்ட நெரிசல் சிதறி ஓடும் போதுதான் அந்த அசம்பாவிதமானது நடைபெற்றது. விஜயனுடைய பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாகவே இது நடந்து விட்டது. அதனாலதான் விஜயால பேச முடியல. அப்ப மக்கள் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவரு வாகனத்துல இருந்து எடுத்து போடுறாரு. அவருக்கு மேல இருந்து பார்க்கும்போது இதோடைய கலைபுரம் தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவர் தண்ணி எடுத்து போடுறாரு. தன் பேச்சை சுருக்கமாகவும் விரைவாக முடிச்சுட்டு அவருடைய வாகனம் புறப்பட்டுருச்சு. அதன் பிறகுதான் ஆம்புலன்ஸ்கள் 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வர வச்சு இங்க பக்கத்திலே 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. 100 மீட்டர் கூட இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே முதல் முறையா உடனே கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் 60 பெட் ஹாஸ்பிட்டல் தான். அதுக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல் தாங்க முடியாதனால நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. கோல்டன் ஹவர்ஸ்ன்றது போயிட்டே இருக்கு. அப்போ மூச்சு திணறலா ஏற்பட்டவங்க உயிரிழப்புகள் மேலும் அதிகமாகிட்டே இருக்கு. ஏன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு. ஆம்புலன்ஸ் வர முடியல. உடனடியாக அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கல அப்படின்னும் போது இங்க அருகே மருத்துவமனை இருந்தாலுமே அவங்கள நிறைய உயிர்கள் பறிபோவதற்கு காரணமா இருக்கிறது. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்தை பார்க்கலாம். இந்த இடம் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு முழுமையாக அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இப்ப வைக்கப்பட்டிருக்கு. இதை நம்மளுடைய நேற்று இரவு நாம் எடுத்த காட்சிகளோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த மேற்கூரையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கும்பல் அவங்க ஏறி நின்று குதிச்சது. அப்ப அந்த சம்பவம் நடந்த போது சிதறி ஓடிய காட்சிகள்லாம் நம்ம காட்சிகள்ல பார்க்கலாம். இந்த சம்பவத்துல தான் தற்போது 39 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. மொத்தமாக 111 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதுல 39 பேர் இறந்து போயிருக்காங்க. தற்போது வரை பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. நிச்சயமாக ரகுவரன், நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதி என்பது
39 உயிர்களை பலிவாங்கிய ஒரு பகுதி, அந்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த காட்சிகளோடும் நாம் பார்த்தோம். தற்போதைய களத்தகவல்களை வழங்கியமைக்கு ரகுவரன், வெற்றி இருவருக்கும் நன்றி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற, தொடர்ந்து பேசலாம். வெற்றி, தற்போது இருக்கக்கூடிய சூழல், நம்ம வேலுச்சாமிபுரம் பகுதியினுடைய அந்த நிலவரத்தை செய்தியாளர் ரகுவரன் பதிவு செய்திருந்தார். அதே நேரத்தில் மருத்துவமனை வளாகத்தில் மேலும் பலர் வரக்கூடும், குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்களும் அங்கு வரக்கூடும் என்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். பலவேல், இன்னைக்கு அவர் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலையில் வரலான்னு நினைச்சிட்டு இருந்ததாக அவர் சொன்னார். அப்புறம் இந்த சூழல், இதனுடைய துயரத்தை பார்த்து என்னால் வீட்டில் இருக்க முடியல, மனம் தாங்க முடியாம தான் நான் வந்துட்டேன் நைட்டே அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் இரவே அந்த தனி விமானத்தில் அவர் திருச்சி இங்கே தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அவர் இரவே அவரும் சென்னையிலிருந்து கிளம்பி இருந்தார். அவர் இன்று அதிகாலையில் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலையில் வருவார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவார். 9 மணிக்கு மேலே அவர் திருச்சியிலேருந்து சாலை மார்க்கம் வரப்போகிறார். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வர இருக்கிறாங்க. இதில் இந்த உயிரிழந்தவங்களுடைய பட்டியல் அவங்களுடைய அடையாளம் காணப்பட்ட அந்த பட்டியல் பார்க்க நம்மளை ஒரு ரொம்ப பதபதைக்க வைக்கக்கூடிய பட்டியல் அது. இங்கே பாருங்கள், இது 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 எதை காட்டுது அப்படின்னா பாருங்கள், 8 வயசு குழந்தை ஹேமலதா கரூரில், 8 வயசு குழந்தை சாய் லட்சணா, 4 வயசு குழந்தை சாய் ஜீவா, 2 வயசு குழந்தை குரு விஷ்ணு, 13 வயசு பையன் சனுஜ், 14 வயசு பொண்ணு தரணிகா, 11 வயசு பொண்ணு பழனியம்மா, 14 வயசு பொண்ணு கோகிலா, எவ்வளவு 7 வயசு கிருத்திக் யாதவ், இதெல்லாம் 17 வயசு. இது எவ்வளவு பெரிய அறிவுறுத்தல். தொடர்ச்சியா குழந்தைங்களை வேணாம், குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, குழந்தைங்களை இவ்வளவு பெரிய அரசியல் கூட்டத்துக்கு, அதுவும் இவ்வளவு கூட்டம் வரக்கூடிய இடத்துக்கு, இவ்வளவு வெயில்ல குழந்தைங்களை அழைச்சிட்டு வர வேணான்னு எவ்வளவு அறிவுறுத்தல். முதல் நாள் தொடங்கி அந்த கட்சி சார்பிலையும், தாவேகா சார்பிலையும், போலீஸ் சார்பிலையும். இதுக்கு அப்பாற்பட்டு நாம கடந்த முறை கூட நாகப்பட்டினத்தில் நாம நேர பார்க்கும்போது 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையெல்லாம் அவங்க பெற்றோர் இது என்ன மாதிரி மனநிலையில் அவங்க அழைச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதே புரியல. அது அவங்க என் குழந்தை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறது, அது குழந்தையை பொருட்படுத்தாமல், குழந்தையினுடைய மனநிலையோ அவங்களுடைய வாழ்க்கையோ உயிரையோ பொருட்படுத்தாமல் அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்குறாங்க. இங்கே ஏன்னா எவ்வளவு பெரிய அறிவுறுத்தல்களை கடந்து, இவ்வளவு எச்சரிக்கைகளை கடந்து, குழந்தைங்களுடைய இறப்பை இப்படி நடக்கக்கூடிய இதை அலட்சியத்தின் பொருட்டு எடுத்துக்கிறதா, எப்படி இந்த இழப்பை எதன் பொருட்டு நம்ம எதை சொல்லி தேர்த்திக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கான இழப்புகள், குழந்தைங்களுடைய இந்த மாதிரி மரணங்கள் அப்படிங்கிறது. இதுதான் இந்த பட்டியல் சொல்லக்கூடிய மறுபடி இவ்வளவு சொல்லியும் அது இந்த அளவுக்கு போயிருச்சு, மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சோகம் இருக்குல்ல. இதுக்குள்ள தேற்ற முடியாத ஒரு சோகம். இது குழந்தைய 5 வயசு குழந்தைய பார்த்து அவங்க குடும்பத்தினர், அவங்க அம்மா பார்த்து அழுகிற காட்சி அப்படிங்கிறது அவங்க துளி கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஏதோ விளையாட போனவன், விளையாட்டுக்கு பார்க்க போனவன் அப்படி இல்லைங்கும் போது, திடீர்னு இல்லைன்னு ஆனும் போது எவ்வளோ பெரிய வருத்தம், எவ்வளோ பெரிய வலி அந்த இடத்துல இருக்குங்கிறது தான். இதை அப்படிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கு, அப்படிதான் அதை பேச வேண்டியது இருக்கு. அப்படின்னா இங்கே அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மரணத்தை கண்ணால் பார்க்குற எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்விங்கிறது அதுவாகத்தான் நிற்குது முன்னாடி. மீதி உயிரிழந்திருக்கக்கூடிய இளம்பெண்களை பார்க்குறோம், இளைஞர்களை பார்க்குறோம். அவங்க நாள் முழுவதும் இந்த இறப்பினுடைய பிரதான காரணமாக சொல்லக்கூடியதெல்லாம் இதுதான். நாள் முழுக்க இப்போ நம்ம காலையில் 10 மணிக்கே வேலுச்சாமிபுரத்தில் இருந்தோம். அப்போ இருந்தே இளைஞர்கள் ஆடிட்டு பாடிட்டு அப்போ இருந்தே காலையிலேருந்தே இருக்கிறாங்க. 10 மணிலேருந்து இரவு பிரச்சாரம் துவங்குற 7 மணி வரைக்கும் அவங்க இருக்காங்கன்னா 9 மணி நேரம். இது பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாலை பிரச்சாரம், மக்கள் சந்திப்புனால அவங்க கட்சி சார்பில் அவங்களுக்கு தேவையான குடிநீரோ மற்ற வசதிகளோ செய்யலை.
அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் முழுக்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, அவங்க தண்ணி குடிச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, இப்படியெல்லாம் போதிய அளவுக்கு அவங்கள உடம்பு பார்த்துக்கிட்டாங்களா, ஒரு நாள் முழுக்க ரோட்ல நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதனுடைய அது அவ்வளவு தீவிரமான ஒரு நாள் முழுக்க, அவ்வளவு ஒரு நாள் முழுக்க இருந்த வெயில், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய உயிர் போகிற அளவுக்கான பாதிப்புகளை உருவாக்கி இருக்குது அப்படின்னு தான் இந்த இந்த அறிக்கை, இந்த பிரேதம் அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய வயதுகள் எல்லாம் வயது சொல்லக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எவ்வளவு அஜாக்கிரதையாக, எவ்வளவு அலட்சியமாக ஒரு 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 பொது